ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2 இயற்கையிலிருந்து லைன் பை லைன் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த இயலில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 97 வினாக்கள் இருக்குது. அதில் முதல் 50 வினாக்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் மீதி இருக்க 47 வினாக்கள் பார்க்கலாம். 51வது வினா, பின்வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று. இதில் படித்தான் என்பது இறந்த கால வினைமுற்று. அடுத்து உண்டான் என்பதும் இறந்த கால வினைமுற்று தான் வரும். அடுத்து 52வது வினா, செயலை டேஸ் என்றும் குறிப்பர். செயலை வினை என்றும் குறிப்பர். அடுத்து 53வது வினா, பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல். இதில் ஓடு என்பது ஏவல் வினைமுற்று சொல். அடுத்து ஏவல் அப்படின்னா கட்டளை இடுறது மாதிரி வர்றது. அடுத்து 54வது வினா, வினைமுற்று எத்தனை பால்களில் வரும். வினைமுற்று 5 பால்களில் வரும். அடுத்து 55வது வினா, வினைமுற்று எத்தனை காலங்களில் வரும். வினைமுற்று 3 காலங்களிலுமே வரும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3 காலங்களிலுமே வினைமுற்று வரும். அடுத்து 56வது வினா, வினைமுற்று எந்தெந்த இடத்தில் வரும். தன்மை, முன்னிலை, படர்க்கை இந்த 3 இடங்களிலுமே வினைமுற்று வரும். அடுத்து 57வது வினா, வினைமுற்று எத்தனை வகைப்படும். வினைமுற்று 2 வகைப்படும். அடுத்து 58வது வினா, ஒரு செயல் நடைபெறுவதற்கு முதன்மையானவை எது. ஒரு செயல் நடைபெறுவதற்கு முதன்மையானது செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் இவை அனைத்துமே முதன்மையானதாகும். இவை அனைத்தும். அடுத்து 57வது வினா, மாணவி கட்டுரை எழுதினாள். இதில் கட்டுரை என்பது மாணவி கட்டுரை எழுதினாள். இதில் கட்டுரை என்பது செய்பொருள் ஆகும். செய்பொருள். அடுத்து 60வது வினா, ஒருவரை ஒருவர் செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று எது. ஏவல் வினைமுற்று ஆகும். ஏவல் வினைமுற்று. அடுத்து 61வது வினா, ஏவல் வினைமுற்று எத்தனை வகைகளில் வரும். ஏவல் வினைமுற்று 2 வகைகளில் வரும். அடுத்து 62வது வினா, பன்மை ஏவல் வினைமுற்றின் இக்கால வழக்கு எது. பன்மை ஏவல் வினைமுற்றின் இக்கால வழக்கு எழுதுங்கள் என்பதாகும். எழுதுங்கள். அடுத்து 63வது வினா, வாழ்த்துதல், வைத்தல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று எது. வாழ்த்துதல், வைத்தல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்று. அடுத்து 64வது வினா, கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது. இதில் இல் என்பது பொருந்தாதது. அடுத்து 65வது வினா, கீழ்கண்டவற்றுள் ஏவல் வினைமுற்றில் பொருந்தாதது எது. முன்னிலையில் வரும் என்பது சரியானது. ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை என்பது தவறு. ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. கட்டளை பொருளை மட்டுமே உணர்த்தும் என்பது சரி. விகுதி பெற்றும் பெறாமலும் வரும் என்பதும் சரி. இப்போ இதில் பொருந்தாதது 2வது ஆப்ஷன். அடுத்து 66வது வினா, விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று எந்த இடத்தில் வராது. விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது. அடுத்து 67வது வினா, எந்த 2 விகுதிகள் தற்கால வழக்கில் இல்லை, செய்யுள் வழக்கில் மட்டுமே உள்ளன. இதில் இயல், அல் என்ற விகுதிகள் தற்கால வழக்கில் இல்லை, செய்யுள் வழக்கில் மட்டுமே உள்ளது. அடுத்து 68வது வினா, உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது. உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள் ஜூலை 28ஆம் நாள் கடைபிடிக்கப்படுகிறது. அடுத்து 69வது வினா, பொறுத்துக. உலக ஈரநில நாள். உலக ஈரநில நாள் என்பது பிப்ரவரி 2. உலக ஓசோன் நாள் என்பது செப்டம்பர் 16. உலக இயற்கை நாள் என்பது அக்டோபர் 3. உலக வனவிலங்கு நாள் என்பது அக்டோபர் 6. இதற்கான விடை 3, 4, 1, 2. அடுத்து 70வது வினா, உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் எப்பொழுது. உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் அக்டோபர் 5. அக்டோபர் 5. அடுத்து 71வது வினா, தொடர்கள் பொருள் அடிப்படையில் எத்தனை வகைப்படும். தொடர்கள் பொருள் அடிப்படையில் 4 வகைப்படும். அடுத்து 72வது வினா, ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைத்தல் ஆகிய பொருள்களில் வரும் தொடர் எது. விளைவு தொடர். விளைவு தொடர். அடுத்து 73வது வினா, உவகை, அழுகை, அவலம், அச்சம், வியப்பு முதலான உணர்ச்சிகளை உணர்த்தும் தொடர் எது.
இதை உணர்த்தும் தொடர் உணர்ச்சித் தொடர். உணர்ச்சிகளை உணர்த்தும் தொடர் உணர்ச்சித் தொடர். அடுத்து 74வது வினா, புலி வருகிறது என்பது எவ்வகை உணர்ச்சித் தொடர்? புலி வருகிறது என்பது இதில் அச்சத்தை குறிக்கிறது. புலி வருகிறது அப்படிங்கிறத அச்சத்தை குறிக்கும். அடுத்து 75வது வினா, பொருந்தாதது எது? ட்ரைப்ஸ் என்றால் பழங்குடியினர் என்பது சரி, லியோபேட் என்றால் சிறுத்தை என்பதும் சரி, லோகஸ்ட் என்றால் வெட்டுக்கிளி என்பதும் சரி, பட் என்றால் மொட்டு என்பது தான் சரியானது. மலர் அப்படிங்கிறதுனால இது தவறானது. அடுத்து 76வது வினா, பொறுத்துக. பிளைன் என்றால் சமவெளி, வேலி என்றால் பள்ளத்தாக்கு, திக்கட் என்றால் புதர், ரிச் என்றால் மலைமுகடு. அப்போ இதில் பொறுத்துகளை 1, 2, 3 அப்படிங்கிறதா சரி. அடுத்து 77வது வினா, புகழாலும் பழியாலும் அறியப்படுவது. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை. அடுத்து 78வது வினா, பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார்? இதில் கல்லாதவர்கள் பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள். அடுத்து 79வது வினா, வல்லுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வன்மை கூட்டல் உருவம் வல்லுருவம். அடுத்து 80வது வினா, நெடுமை கூட்டல் தேர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நெடுந்தேர். அடுத்து 81வது வினா, வருமுன்னர் என தொடங்கும் குறளில் பயின்று வந்துள்ள அணி. வருமுன்னர் என தொடங்கும் குறளில் உவமை அணி பயின்று வந்துள்ளது, உவமை அணி. அடுத்து 82வது வினா, கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது? இதில் வீடு என்பது பொருந்தாதது. அறம் பொருள் இன்பம் என்பது திருக்குறளில் உள்ள, இதில் வீடு அப்படிங்கிறது வராது. அடுத்து 83வது வினா, கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? அடுத்து 83வது வினா, கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? அறத்துப்பால் 4 இயல்களை கொண்டது, பொருட்பால் 3 இயல்களை கொண்டது, இன்பத்துப்பால் 2 இயல்களை கொண்டது. இப்போ இதில் சரியானது இன்பத்துப்பால் 2 இயல்கள். அடுத்து 84வது வினா, கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. இக்குறட்பாவில் இடம்பெற்றுள்ள அணி எது? இக்குறட்பாவில் பிரிது மொழிதல் அணி இடம்பெற்றுள்ளது. அடுத்து 85வது வினா, திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல் எது? திருக்குறளின் பெருமையை திருவள்ளுவ மாலை விளக்குகிறது. அடுத்து 86வது வினா, பொறுத்துக. இதில் பொருள், பொன் என்பது பொருளை குறிக்கும் பொன்னன், இடம் என்பது இடத்தை குறிப்பது, தென்னாட்டார் தெற்கு பகுதியை குறிப்பதால் இது இடத்தை குறிக்கிறது. காலம், இதில் ஆதிரை என்பது காலத்தை குறிக்கிறது, சினை என்பது கண் உறுப்பை குறிப்பதால் கண்ணன் என்பது சினைப்பெயர். இப்போ இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா BCDA. அடுத்து 87வது வினா, தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இதில் தக்கார் என்ற சொல்லின் பொருள், தக்கார் என்ற சொல்லின் பொருள் நடுவு நிலைமை உடையவர், நடுவு நிலைமை உடையவர். அடுத்து 88வது வினா, பொறுத்துக. இளமையில் கல் என்பது ஏவல், உன் திருக்குறள் நூலை தருக என்பது வேண்டுதல், உழவு தொழில் வாழ்க என்பது வாழ்த்துதல், கல்லாமை ஒழிக என்பது வைதல். இப்போ இதற்கான விடை 4, 3, 1, 2. அடுத்து 89வது வினா, தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. இக்குறட்பாவில் இறை என்ற சொல்லின் பொருள், இக்குறட்பாவில் இறை என்ற சொல்லின் பொருள் தலைவன், இறை என்ற சொல்லின் பொருள் தலைவன். அடுத்து 90வது வினா, செய்பவர் கருவி முதலான ஆறும் வெளிப்படுமாறு அமைவது டேஸ் வினைமுற்று எனப்படும். செய்பவர் கருவி முதலான ஆறும் வெளிப்படுமாறு அமைவது தெருநிலை வினைமுற்று ஆகும், தெருநிலை வினைமுற்று. அடுத்து 91வது வினா, கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை திருவள்ளுவர் எவ்வாறு வேறுபட்டு ஒப்பிடுகிறார்? கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை திருவள்ளுவர் மக்கள் விலங்கோடு ஒப்பிடுகிறார், மக்கள் விலங்கு இவ்வாறு வேறுபட்டு ஒப்பிடுகிறார். அடுத்து 92வது வினா, டேஸ் அறியாமல் எந்த செயலையும் தொடங்கவும் கூடாது இகழவும் கூடாது என்கிறார் திருவள்ளுவர். இதற்கான விடை பொருத்தமான இடம் அறியாமல், பொருத்தமான இடம் அறியாமல். அடுத்து 93வது வினா, வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் எனும் குறள் வரும் அதிகாரம். இக்குறள் குற்றங்கடிதல் எனும் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது.
அடுத்து 94வது வினா, புலியின் தோலை போர்த்தி கொண்ட பசு பயிரை மேய்ந்தது போன்று. புலியின் தோலை போர்த்தி கொண்ட பசு பயிரை மேய்ந்ததை போன்றது எது? எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மனதை அடக்க முடியாமல் கொண்ட தவக்கோலம். மனதை அடக்க முடியாதவர் கொண்ட தவக்கோலம். அடுத்து 95வது வினா, தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் டேஸ் ஆகும் இறைக்கு. இப்போ தான் மேலே பார்த்தோம், என் குற்றம் ஆகும் இறைக்கு, என் குற்றம். அடுத்து 96வது வினா, வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. இக்குறட்பாவில் இடம்பெற்றுள்ள அணி எது? இக்குறட்பாவில் இல் பொருள் உவமை அணி இடம்பெற்றுள்ளது. இல் பொருள் உவமை அணி. அடுத்து 97வது வினா, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி. இக்குறட்பாவில் இடம்பெற்றுள்ள அணி எது? இக்குறட்பாவில் உவமை அணி இடம்பெற்றுள்ளது. உவமை அணி இடம்பெற்றுள்ளது. ஓகே, இதோட பார்த்தீங்க அப்படின்னா இயல் 2ல் இருக்க எல்லா வினாக்களும் அதற்கான விடைகளும் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் இயல் 3க்கு பார்க்கலாம். தேங்க்யூ.